சின்ன வயசா இருக்கும்போது எங்க ஆத்தா வீட்ல நெறைய ஆடு, மாடு இருக்கும். ஆடு வந்து பார்த்தீங்கன்னா, பட்டி பட்டியா இருக்கும். அத ஷிஃப்ட் போட்டு மேய்ப்போம். காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஒருத்தரு, மதியத்திலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒருத்தருன்னு ஷிஃப்ட் போட்டுப்போம். அப்புறம் இந்த ஆட்டாம்புழுக்க கூட்டுற வேலை இருக்குது பார்த்தீங்களா? ஒரு நாளைக்கு ஒருத்தரு, இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தருன்னு பயங்கரமான ஷெட்யூலா தான் இருக்கும். ஆடு மேய்க்கிறது கூட மேய்ச்சிருவோம். ஆனா, இந்த ஆட்டாம்புழுக்க கூட்டுறத மட்டும் கூட்டவே மாட்டேன்னு எங்களுக்குள்ள பயங்கர சண்டையா இருக்கும். அப்பல்லாம் சண்டை போட்டுக்கிட்ட விஷயத்த இப்ப நெனச்சா சிரிப்பா, சந்தோஷமா இருக்குது. அதெல்லாம் ஓகே. இது யார் வீடு? எங்க போய் ஆட்டாம்புழக்க கூட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு தானே கேட்குறீங்க. நம்ம வீட்ல ரோஜாப்பூ செடியெல்லாம் வச்சு விட்டு இல்லைங்களா? அந்த செடிக்கெல்லாம் ஆட்டாம்புழக்க போட்டு விட்டா நல்லா வளரும்னு சொன்னாங்க. அதனால நானே போய் எனக்கு தேவையான ஆட்டாம்புழக்கையெல்லாம் கூட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். வெயில் காலம் வந்துருச்சு. எங்க பார்த்தாலும் வாட்டர்மெலன், முலாம்பழம், வெள்ளரிக்காய்னு வித்துக்கிட்டு இருக்காங்க. வாட்டர்மெலன் ஒரு பெரிய பழமாவே வாங்கிட்டு வந்துட்டேன். ஆஃபீஸில் இருக்கிற பிள்ளைங்களுக்கும் கட் பண்ணி கொடுத்துட்டு நாமளும் வீட்டுக்கும் வந்து கட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். சீவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் முடிஞ்சிருச்சு. முன்னையெல்லாம் சீவக்காய் வாரத்துக்கு ஒரு பேட்ச் போடுவோம். இப்போ சீவக்காய் பவுடர்லேயே சீவக்காய் ஷாம்பூ ரெடி பண்ணுறங்காட்டி வாரத்துக்கு 2 பேட்ச் போடுறதா இருக்குது. தேவையான பொருள் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் இலதலை எல்லாம் காய வச்சோம். அது எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இனி அரைச்சிக்கிட்டு வந்துட்டா சீவக்காய் பவுடரும் ரெடி பண்ணிடலாம். அப்புறம் ஷாம்பூமே வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிடலாம். இந்த வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிற டைமிங்லேயே பாப்பா 2 பேரும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. வாட்டர்மெலனை பார்த்ததையும் சுகஸ்திக்கு சந்தோஷம். சுகஸ்திக்கு வாட்டர்மெலனா ரொம்ப பிடிக்கும். 2-3 பீஸ் கூட சாப்பிட்ருவா.